உம்மாலயத்தில் நடைப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், மந்தையே நம்புபவன். அபிஷேக ஒளிவ மரம், உம்மாலயத்தில் நடைப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், மந்தையே நம்புபவன். உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் வசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர், உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் வசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானீர், நீரே என் வெளிச்சம் மீட்புமானீர். அபிஷேக ஒளிவ மரம், உம்மாலயத்தில் நடைப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். காப்பாற்றும் காவலர் நீரே, அறையாத நீர் பாய்ச்சுவீரே. என்னை காப்பாற்றும் காவலர் நீரே, அறையாத நீர் பாய்ச்சுவீரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்தன் சேதமும் இன்றி காட்பவரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்தன் சேதமும் இன்றி காப்பவரே. நானும் அபிஷேக ஒலிவ மரம், ஆலயத்தில் நடப்பட்டவன், உன் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். பலந்தரும் புகழிடும் நீரே, உம்மில் வேறொன்ற கிருபை செய்தீரே. பலந்தரும் புகழிடம் நீரே, உம்மில் வேறொன்ற கிருபை செய்தீரே. மலர்ந்திடுவே நான் கனி கொடுப்பேன், உலகமெங்கும் நான் பலன் கொடுப்பேன். மலர்ந்திடுவே நான் கனி கொடுப்பேன், இந்த உலகம் என்றும் உமக்காய் பலன் கொடுப்பேன். நானும் அபிஷேக ஒலிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உன் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானீர், நீரே என் ஜீவனின் பெலனானீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானீர், நீரே என் ஜீவனின் பெலனானீர். நானும் அபிஷேக ஒலிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உன் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். தேங்க்யூ. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நேசரின் ஜெபத்திலே இன்றைய தலைப்பு ஜெபமே.
ஜெபம் தான் நம்முடைய வாழ்வின் ஆதாரம். ஜெபிக்கிறவன் பரலோக சிங்காசனத்தை அசைக்கிறவன். ஆகையாலே ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன் என்று சொல்லப்படுகிறது. துன்பப்படும் போது கூட ஜெபிக்க வேண்டும். ஒருவன் வியாதிப்பட்டால் ஜெபம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையாலே நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும். ஒருவன் குற்றத்தை அறிக்கையிட்டு ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 13 to 18 வரையிலும் நாம் பார்க்கிறோம். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளை சுகமாக்கும் என்றும் ரட்சிக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையாலே ஊக்கமான ஜெபம் மிகவும் பலனுள்ளது என்றும் கருத்தாய் ஜெபம் பண்ண வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு எச்சரிக்கிறது. ஆம், ஜெப ஜீவியம் நமக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. இன்றைக்கு ஏதோ கடமைக்காக ஒரு குறிப்பு சொன்னார்கள் என்று அந்த குறிப்புகள் மட்டும் ஜெபிப்பதும், சில மனப்பாடம் செய்து கொண்டு ஜெபிப்பதும், இதெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பா இருக்கிறது. ஆகையாலே இருதயத்தினுடைய கதறலா இருக்க வேண்டும் ஜெபம். ஜெபம் உங்கள் வாஞ்சையா இருக்க வேண்டும். ஜெபம் உங்கள் ஏக்கமா இருக்க வேண்டும். ஜெபம் உங்கள் விருப்பமா இருக்க வேண்டும். ஜெபம் உங்கள் தாகமா இருக்க வேண்டும். ஜெபம் சிந்தையா இருக்கட்டும். ஜெபம் உங்கள் பார்வையா இருக்கட்டும். ஜெபம் உங்கள் உணர்வா இருக்கட்டும். ஜெபம் எழுப்புதலா இருக்கட்டும். ஜெபம் பெருமூச்சா இருக்கட்டும். ஜெபம் உங்கள் பேச்சா இருக்கட்டும். ஜெபம் உங்கள் செயலா இருக்கட்டும். ஜெபம் உங்கள் லட்சியமா இருக்கட்டும். ஜெபம் உங்கள் தரிசனமா இருக்கட்டும். அப்படிப்பட்ட நிலையில நீங்கள் வளர்வீர்கள் என்றால் உங்கள் வாஞ்சை, உங்கள் ஏக்கம், உங்கள் தாகம், உங்கள் சிந்தை எல்லாம் ஜெபமாய் இருக்க வேண்டும். அன்பானவர்களே, சாமுவேல் சாத்விக் என்பவர் சொல்லுகிறார், சாத்தான் ஜெபத்தை தவிர வேறொன்றுக்கும் பயப்படுவதில்லை. நம்மை ஜெபிக்க விடாமல் பார்த்து கொள்வதுதான் அவனுடைய அக்கறை. ஜெபமற்ற ஆய்வுகள், ஜெபமற்ற வேலை, ஜெபமற்ற பக்தி, இவற்றெல்லாம் எதற்கும் அவன் பயப்படுவதில்லை. அவன் நமது கடின உழைப்பை பார்த்து நகைக்கிறான், ஜெபத்தை பார்த்தோ நடுநடுங்கிறான் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஜெப ஜீவியம் மிக முக்கியமாக இருக்கிறது. ஜெபிக்கிறவர்களிடத்துல தேவன் விடுதலை தருகிறார். ஆகையாலே நீங்கள் எந்த காரியத்திலும் மாட்டிக்கொள்ளாதபடி, எந்த காரியத்திலும் நீங்கள் இக்கட்டில் மாட்டிக்கொள்ளாதபடி விலைக்கு காப்பது என்ன தெரியுமா? ஜெபம்தான். துன்பத்தில் இருக்கும் பொழுது, வியாதியில் இருக்கும் பொழுது, போராட்டத்தில் இருக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, கர்த்தாய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கவனித்து கேட்டு அந்த இடுக்கண்ணிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குறார். ஆகையாலே அன்பானவர்களே, நீங்கள் எதிலும் சிக்கிக் கொள்ளாதபடி எச்சரிப்பு தருகிறது ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற ஜெப ஜீவியம்தான். ஆகையாலே இன்றைக்கு ஜெபத்தை விட்டு விடுகிறார்கள், தங்கள் சுயமாய் செயல்படுகிறார்கள், அதனாலே பாதிக்கப்படுகிறார்கள். அதனாலே சிலர் சிக்கிக் கொள்ளுகிற அநேக விஷயங்கள் இருக்கிறது. ஆகையாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் குறுகி இருக்கிறதுனாலே நான் ஒரு காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த கடனிலே சிக்கிக் கொள்கிறார்கள். கடனிலே சிக்கிக் கொள்ளாதபடி பார்த்து கொள்வதற்கு நாம் எச்சரிக்கையா இருக்க ஜெபமே தான் நம்முடைய ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிறது. ஆகையாலே ஜெபிக்காதவர்கள் தரிதராகிறார்கள். ஜெபிக்கிறவர்கள் கர்த்தரின் ஐஸ்வர்யத்திலும் உலக ஐஸ்வர்யத்திலும் பெறுகிறார்கள். அதை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்க்கலாம். வேதத்திலிருந்து நீதிமொழிகள் 22:7 பாருங்கள். நீதிமொழிகள் 22:7. ஐஸ்வர்யவான் தரித்திரன் ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. பாருங்க, கடன் வாங்குகிறவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை ஆகிறான்.
நாம் கர்த்தருக்கு அடிமையை தவிர வேறொரு மனிதனுக்கும் வேறொரு நபர்களுக்கும் எந்த ஒரு காரியத்திற்கும் எந்த ஒரு வஸ்துக்கும் நாம் அடிமைப்படக்கூடாது. நாம் விடுதலை பெற்றவர்கள். கல்வாரி இரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்தால் விடுதலையா இருக்க வேண்டும். ஆனால் அற்பமான கடனாலே நாம் ஒரு மனுஷனுக்கு அடிமைப்படுவது, ஏனென்றால் விழிப்பில்லாமல் ஜெபம் இல்லாமல் போகிறதுனாலே, கடன் படுகிறதுனாலே, கடன் பட்டவனிடத்திலே நீங்களும் நானும் அடிமையாகிறோம். ஆகையால்தான் நாம் ஜெபத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஜெபத்தை இருதயத்திலிருந்து கதறுதலாய் தேவன் சமூகத்திலே ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது இந்த கடனினாலே 14 வகையான கட்டுகளுக்குள்ளே ஜனங்கள் நுழைகிறார்கள். அவர்களை விடுவிக்க முடியாதபடி அவர்களே தவித்துக் கொள்கிறார்கள். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பிசாசானவன் அந்த கட்டை அவிழ்த்து கொண்டு ஓட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பார்த்தீங்கன்னா, தீய வழியின் பாதையில சம்பாதிக்கிற பேராசையினாலே மனுஷன் என்ன செய்கிறான் என்றால் தவிக்கிறான். அந்த தீய வழியின் பணத்தை சம்பாதிக்க பேராசைப்படுகிறவன் என்ன ஆகிறான் என்று பாருங்கள். நீதிமொழிகள் 10:2 அநியாயத்தினாலே திரவியங்களை ஒன்றுக்கு உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்பி வைக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். அநியாயத்தினாலே திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லப்படுகிறது. நாம் சம்பாதிக்கிற விதம் அநியாயமா இருக்கக்கூடாது, அநியாயமாய் சேர்க்கக்கூடாது. கர்த்தரிடத்துல பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு நாம் நன்றி உள்ளவர்களா இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்தபடி 2வது, இந்த பேராசையினாலே அந்த கட்டினாலே அநியாயமாய் சில காரியங்களை சேகரித்து இன்றைக்கு ஏராளமாக பணத்தை குவியலாக சேர்த்து வைத்தவர்களை நாம் டிவிகளிலும் செய்தித்தாள்களிலும் பார்க்கிறோம். சட்டசபையிலும் ஒரே குழப்பமா இருக்கிறது. ஒரு நீதிமானுடைய வீட்டில, ஒரு ஜட்ஜுடைய வீட்டில எண்ணிலாத பணங்கள் குவியலாக இருந்து அது நெருப்பிலே பாதி பட்டியல் பாதி தப்பியது போல இருந்தது. ஆகையால் இது எப்படி வந்தது என்று சொல்லி பல விதமான யோசனை பற்றீர்களா? வழி அது அந்த பணமே அவர் பதவியை நீக்கியது, அந்த பணமே அவரை சிறையாக்கியது, அந்த பணமே உலகத்திற்கு அவமானத்தை கொண்டு வந்தது. அருமையானவர்களே, நாம் தேவனிடத்துல நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருந்தால் இப்படிப்பட்ட பதவியை இழக்க மாட்டோம், இப்படிப்பட்ட அந்தஸ்தை இழக்க மாட்டோம். நாம் ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும் என்பது வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. சிலர் என்ன செய்கிறார்கள், சீக்கிரத்திலே பணக்காரர் ஆகிவிட வேண்டும் என்ற ஆசை, சீக்கிரத்திலே நாம் உயர்ந்த வேண்டும் என்று அப்படிப்பட்டவர்கள் கூட சிக்கிக் கொள்வார்கள். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல என்ன சொல்கிறது என்றால், பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விழுகி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொள்கிறார்கள். 2வது கட்டத்தில் பார்த்தால் பேராசை. முதலில பார்த்தோம் குறுக்கு வழி, 2வது வழியில பார்த்தால் பண ஆசை. இவைகளினாலே நாம் சிக்கிக்கொண்டு விசுவாசத்தை விட்டு விலகி போகாதபடி ஜெப ஜீவிய நம்மை பாதுகாக்கிறது, ஜெப ஜீவிய நம்மை விடுதலையாக்குறது. ஆகையால தேவனோடு ஐக்கியப்படுறதுனாலே இந்த குறுக்கு வழியும் நாம் பேராசை வழியும் நம்மை விட்டு நீங்குகிறது. பிறகு நீதிமொழிகள் 21:17 பார்த்தால், சிற்றின்பத்தினாலே மதுபான பிரியத்தினாலே கடன் பட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. குறுக்கு வழியினால் போகிறவர்களும் சீக்கிரத்தில் பணக்காரன் ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்களும் சிற்றின்ப பிரியராக இருக்கிறவர்களும் என்ன ஆவார்கள் பாருங்க. நீதிமொழிகள் 21:17 சிற்றின்ப பிரியன் தரித்திரன் ஆவான், மதுபானத்தை என்னையும் விரும்புகிறவன் ஐஸ்வர்யன் ஆவதில்லை. ஆம், எங்க பார்த்தாலும் கடையில, தெருவில், எந்த கடையில சரி, எந்த ஹோட்டலும் சரி, எங்க போனாலும் நல்ல சாப்பிடணும் சாப்பிடணும் சாப்பிடணும். சாப்பிட்டு கடைசியில என்ன ஆகுதுன்னு சொன்னா அவருடைய உடலும் கெடுது, அவருடைய வருமானம் கெடுகிறது. ஆகையால அநேகரை சேர்த்து கொண்டு இப்படி சிற்றின்பமா இருக்கிறதுனால அவன் கடைசியில தரித்திரனாவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால வேதமும் ஜெபமும் நிறைந்தவனாய் இருந்தால் அவன் கடன்படான். ஆகையால
மூன்றாவது பார்க்கும் பொழுது சிற்றின்பக்காரன் இருக்கிறவன் தரிதன் ஆவான், அவன் ஐஸ்வர்யம் ஆவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நான்காவது கட்டு உல்லாசமான வாழ்க்கை. உல்லாசமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி சத்துரு கொண்டாந்து விடுகிறான். ஆகையாலே யாக்கோபு 5:5 பார்க்கும் பொழுது பூமியிலே நீங்கள் சம்பரமாய் வாழ்ந்து சுகபோகத்தினாலே உழண்டுகிறீர்கள், கொழுத்தவைகளை அடித்த நாட்களில நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷிக்கிறீர்கள். உல்லாசமான வாழ்க்கையில கொழுத்த நிலையில சுகபோகத்துல இருக்கிறபடினாலே கடைசியில வருகிறது கேடு. ஆகையால இருதயத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வருகிறது. அருமையான தேவ பிள்ளைகளை, நான்காவதாக நாம் பார்க்கும் பொழுது உல்லாசமான வாழ்க்கையில மாட்டிக்கொள்வதுதான் கடன் பிரச்சனை வருகிறது. முதலாவது தீய வழி, இரண்டாவது சீக்கிரத்தில் பணக்காரனாவது, சீக்கிரத்தில் சிற்றின்பத்தின் பிரியத்தில் இருக்கிறது. உல்லாசமான வாழ்க்கையில வருகிறதுனாலே இப்படிப்பட்ட கட்டுகள் அவனை சூழ்ந்து கொண்டு கடைசியில அவன் மரணத்துக்கு ஆளாகிறான். ஆகையால தீய நண்பர்களோடு வழியை பின்பற்றுகிறதுனால கூட என்ன கடன் ஏற்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 28:19 பார்த்தீங்கன்னா, தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தில் திருப்தியாவான், வீணரை பின்பற்றுகிறவன் வறுமையை நிறைந்தவனாயிருப்பான். ஆம், அநேக நண்பர்கள் சேருவார்கள், விளையாட்டுத்தனமாக அவரவர்கள் பங்கிட்டு கொள்வதும் அவரவர்கள் செலவு செய்வதும், இவ்விதமான தீய நண்பர்களோடு பலவிதமான பழக்கங்களினால செல்கிறதுனால கடைசியில அடிமைப்பட்டு கடைசியில கடன்காரனாக நிற்கக்கூடியதா இருக்கிறது. ஆகையால் அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தை எவ்விதமாய் நம்மை எச்சரித்து நம்மை பாதுகாக்கிறது தெரியுங்களா? ஆகையால தான் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் கடன்படாதபடி, கடன்பட்டவனுக்கு அடிமையா இருக்கிறான் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அந்த அடிமை எப்படி குறுக்கு வழியில் போனால் நீ அடிமையாவாய். சீக்கிரத்தில் பணக்காரன் ஆக வேண்டும் என்று பேராசை கொண்டால் நீ கடன்படுவாய். சிற்றின்பத்தையும் மதுபானத்தையும் பிரியமாய் இருந்தால் உன்னுடைய கடன் வாழ்க்கை அதிகமாகும். உல்லாசமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் உன் கடன் அதிகமாகும். என் நண்பர்களோடு சேர்ந்திரானால் உன் கடன் அதிகமாகும். ஆகையால நான் தேவ சமூகத்துல உட்காரும் பொழுது கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த ஜெப ஜீவியத்தை அற்று போனால் அவன் எப்படி தடுமாறி எப்படிப்பட்ட பாவ கட்டில மாட்டிக்கொள்கிறான் என்பதற்காக இரவெல்லாம் என்னோடு போராடினதுனாலே, அந்த வார்த்தைகள் எனக்கு கொடுத்ததுனாலே இந்த நாளில நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். 2 நாளாகவும் 20:35 பார்க்கும் பொழுது, அனுபவம் இல்லாத தொழிலிலே பங்கு பெறுவதனால கடன்காரன் ஆகிறான். சிலர் தங்களுக்கு இது தெரியும் அது தெரியும் என்று சொல்லி பிறரை சார்ந்து கொண்டு தொழிலை ஆரம்பிப்பார்கள். அந்த தொழிலில நஷ்டப்பட்டு கடனாகி கஷ்டப்பட்டாலும் கூட பலன் இல்லாம நஷ்டப்பட்டு கடைசியில கடனே மிச்சமாய் நிற்கிறது. ஆகையால நாம் 2 நாளாகவும் 20:35 பார்க்கும் போது, அதற்கு பின்பு யூதாவின் ராஜாவாகிய யோசேபாத் பொல்லாப்பு செய்கிறவனான அகசியா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவோடு தோல்மையாய் பண்ணினான் என்று நாம் பார்க்கிறோம். அவனோடு கூட கூட்டு சேர்ந்து கொண்டான். அவன் பொல்லாப்பு செய்கிறவன். ஆகையால தொழிலை கெடுத்து விட்டான். கப்பல் செய்வதற்கு 2 பேரும் ஒன்றுபட்டார்கள். அது நஷ்டப்பட்டு போனது. அருமையானவர், அதே போல சிலர் தங்களுடைய தொழிலை ஆரம்பிக்கும் பொழுது தேவனால் சிந்தித்து தனக்கு அனுபவம் உள்ளதை நான் செய்ய வேண்டும். கூட்டுறவாய் செய்யும் பொழுது, அவர்களை நம்பும் பொழுது, அவர்கள் துரோகம் செய்து போகும்போது பெருங்காயம் அடைகிறோம், நஷ்டம் அடைகிறோம், கடன்படுகிறோம். கடைசியில கர்த்தர் மேல் குறை சொல்கிறோம். பிறகு பழக்கமில்லாத தொழிலை செய்வது. பழக்கமே இருக்காது, தெரியாது. 1 சாமுவேல் 17:39 பார்த்தீங்கன்னா, சவுல் தாவீதுக்கு தன்னுடைய பட்டயத்தையும் தன்னுடைய வஸ்திரத்தையும் கொடுக்கிறான். அதையெல்லாம் போட்டுக்கொண்டு அவனால நடக்க முடியவில்லை. ஆகையால இது எனக்கு ஆகாது என்று அதை கழட்டி விட்டு அவன் இருக்கிற வண்ணமாக கடந்து போனான். வெற்றி கிடைத்தது. ஆகையால அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரத்தின் மேல் கட்டி கொண்டு
அதனாலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினாலே நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அபியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை கழட்டி போட்டான். ஆகையாலே பழக்கம் இல்லாததையெல்லாம் நாம் எடுத்துக்கொண்டால் நம்மாலே அது செயல்பட முடியாது. நாம் அபியாசிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் செயல்பட வேண்டும். தெரியாததை தெரிந்த வண்ணமாய் நாம் நடிக்க கூடாது. அவன் என்ன பண்ணான்? சவுலுடைய பட்டயம் அவனால் தூக்க முடியவில்லை. அந்த பட்டயத்தையும் வஸ்திரத்தையும் எல்லாம் தணிந்து கொள்ள அவனால் முடியவில்லை. ஆகையால் என்று என்னால் ஆகாது, எனக்கு அந்த பழக்கம் இல்லை என்று சொல்லி அதை உதறிவிட்டு அவன் இருக்கிற வண்ணமாக போனான். கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். ஆகையாலே இன்றைக்கு நீங்கள் தெரியாதவைகள் எல்லாம் தலையிடக்கூடாது. அதனாலே தலையிட்டீர்களானால் உங்களுக்கு தோல்விதான் கிடைக்கும். நீங்கள் முன்னேற முடியாது. 8வதாக பார்க்கும் பொழுது, வாங்கின கடனை அடைக்க வேறு இடத்துல கடன் பற்று அந்த விதமாக செயல்படுகிறதுனாலே உங்களுடைய கடன் தீராது. ஒரு இடத்துல கடன் பட்டதை அவனிடத்துல வேண்டிக் கொண்டு சில மாதங்களோ சில வருஷங்களுக்கு முன்பாக நான் உங்களுக்கு தீர்ப்பேன் என்று ஒப்பந்தம் பண்ணி அந்த கடனை தீர்க்க வேண்டுமே ஒழிய, ஒரு இடத்துல கடன் பட்டு அந்த கடனுக்கு இன்னொரு இடத்துல வாங்கும் பொழுது அதையும் கொடுக்க முடியாமல் இதையும் கொடுக்க முடியாமல் இன்னொரு இடத்திலும் எடுக்கும் பொழுது வாழ்க்கையை கடன் ஆகும். அருமையான தேவ பிள்ளைகளை, சங்கீதம் 37:21 பார்க்கும் பொழுது, துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான், நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான். ஆகையாலே என்ன மாதிரி பட்டம் வேதம் சொல்லுகிறது பாருங்க. கடன் கொடுக்காதவனுக்கு என்ன வார்த்தை வருகிறது? அவன் துன்மார்க்கன் கடன் வாங்கினால் அவன் செலுத்த மாட்டான். ஆகையாலே அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு சத்துரு தள்ளி விடுகிறான். ஆகையால் அருமையான தேவ பிள்ளைகளே, ஜெபம் என்பது நம்மை பாதுகாக்கிறது. ஜெபம் என்பது நம்மை விடுவிக்கிறது. அதுதான் நம்முடைய மூச்சா இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய பேச்சா இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய செயலா இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு லட்சியமா இருக்க வேண்டும். அதுதான் தரிசனமா இருக்க வேண்டும். ஆகையாலே குடும்பங்கள் கட்டப்படுவதற்கு தான் வெள்ளிக்கிழமையில ஜெபம் வைத்திருக்கிறோம். ஆனா அந்த நேரத்தில் தான் சாக்கு போக்கு, அந்த நேரத்தில் தான் தண்ணீர் பிடிக்க வேண்டும், அந்த நேரத்தில் தான் புருஷனுக்கு நான் பணிவிட செய்வேன் என்று சொல்லி ஒவ்வொரு வீட்டு பெண்கள் விளக்கேற்ற வேண்டியது என்ன தெரியுமா? எண்ணெயை ஊற்றி விளக்கேற்றுவது அல்ல, ஜெபம் என்ற விளக்கு எரிந்து கொண்டிருக்க வேண்டும். காலையிலும் மாலையிலும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு தான் சபையில ஒரு நாளை வைத்து அந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்துல நன்றாக நீங்கள் தனிப்பட்ட முறையில ஜெபிக்கிறதும் இல்லாமல் தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்க வேண்டும். ஒரு உற்சாகம் கிடையாது, ஜெபிக்கிற எண்ணம் கிடையாது. ஏதோ கொடுத்தால் அதை ஜெபம் பண்ணுவது. உங்கள் இருதயத்தின் ஏக்கத்தினால ஜெபம் பண்ணினால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கட்டுகள் அவிழ்ந்து போகும். உங்களுடைய பாதங்கள் நீங்கி போகும். கர்த்தருடைய பிரசனம் உங்களை மூடிக்கொள்ளும். கர்த்தருடைய வழிநடத்துதல் உங்கள் மேல் இருக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆகையாலே இப்படிப்பட்ட சாத்தானுடைய கட்டாகிய கடனில தவிக்கிறதுனாலே நான் ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் பண்ணி கேட்டதுனாலே ஆண்டவர் கொடுத்த வசனங்கள் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏதோ மற்றவர்களை குற்றப்படுத்தவோ குறைப்படுத்துவதற்காக அல்ல, உன் வாழ்க்கையை தப்பித்துக் கொள்வதற்கு நீ செய்ய வேண்டிய காரியம். அருமையானவர்களே, 2 தெசலோனிக்கர் 3:10-11 பார்க்கும் போது, வேலை செய்யாமல் சம்பளம் பெற விரும்புகிறார்கள். உட்கார்ந்த இடத்துல பணம் வர வேண்டும். வேலையின் மேல் பிரியம் கொள்வதில்லை. வேலை செய்தது அழுத்து போய் செய்கிறது. ஆகையாலே வேலை செய்யாமலே சம்பாடம் பெறணும் என்று சொல்லி எண்ணம் ஏற்படுகிறதுனாலே அவனும் தரித்திரனாமான். பாருங்க, வாசித்து பாருங்க. 2 தெசலோனிக்கர் 3:10-11 ஒருவன் வேலை செய்த மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடக்கூடாது என்றும் நான் உங்களிடத்துல இருந்த போதே உங்களுக்கு கட்டளையிட்டேன். உங்களுக்கு சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவல்காரராக ஒழுங்கற்ற திரிகிறவர்கள் என்று கேள்விப்படுகிறேன் என்று சபையாரை பார்த்து சொல்லுகிறார். சிலர் வேலையை விட்டு கர்த்தருக்காக நான் ஊழியம் செய்கிறேன் என்று சுத்தி ஊழியம் செய்ய போவதில்லை. அதனால தேவனுடைய அழைப்பு இல்லாமல் படி அவர்கள் தவித்துக் கொண்டு கடைசியில ஊழியத்தை விட்டு சபையை விட்டு ஓடுகிற நிலைமை வருகிறது. ஆகையாலே வேலை செய்ய வேண்டும். மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது
முதல் மனிதனை பார்த்து என்ன சொல்கிறார்? நீ இதை பண்படுத்தி காத்துக்கொள் என்றார். அதற்கு நம்முடைய ஒரு தொழிலை கொடுத்தார். அந்த தொழிலை பண்படுத்தினார். அதை காத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் பாவமானது ஏதேன் தோட்டத்தை காத்துக்கொள்ளவில்லை. அவன் குறுக்கும் முள்ளுமாய் விளைந்த விளைச்சினாரு பாடை அனுபவித்த நம்முடைய முதல் பிதா அதிலிருந்து தன் சந்ததி வரைக்கும் இந்த உபத்திரத்தில் இருக்கணும். காரணம் என்னென்றால் பேராசை. ஆகையாலே அன்பான தேவ பிள்ளைகளை உட்கார்ந்த இடத்துல ஆகாரத்தை கொடுத்தாலும் கூட அவர்கள் புசிக்க முடியாத நிலை. ஆகையாலே உழைத்து பிழைக்க வேண்டும் என்பது தேவ கட்டளை. ஆகையாலே சிலர் சோம்பேறித்தனமாக உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். எனக்கு நெருங்கிய ஒரு தாய்மாமன் இருந்தார். அவர் நல்ல படிக்க வைத்தார்கள். அதாவது விதவியா இருக்கிற ஒரு தாயார் தன்னுடைய மகனை அப்படி பார்த்தார்கள். கடைசியில அவர் வேலை வெட்டிக்கு போகாதபடியே வாழ்ந்து கடைசியில அவர் செத்தார். காரணம் அந்த ஒரு ஸ்தானமே இல்லாதபடி செத்தார். அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் வேலை செய்வது எதற்கென்றால் அவருடைய நாம மகிமைக்கென்று. உங்களுடைய வேலைகளை அவர் ஆசீர்வதிக்க வேண்டும். நீங்கள் உழைக்க வேண்டும். அதனாலே ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரியது தேவனுக்கும் செலுத்த வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. ஆகையாலே நீங்கள் கடன் பட்டால் எப்படி செலுத்துவீர்கள்? ஆகையாலே உங்கள் ஐஸ்வர்யம் பெருக வேண்டும், உங்கள் ஆசீர்வாதம் பெருக வேண்டும். அதற்கு ஒரே வழி ஜெபம் என்பதுதான். ஜெபிக்கிறவனுக்கு ஆசீர்வாதம் கூடுதலாக இருக்கும். சிலர் அநேக நேரத்துல வியாதிப்பட்டு போய் அடிக்கடி வியாதி வருகிறதுனால எல்லாவற்றையும் தான் சம்பாதித்ததெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் வைக்க வேண்டியதா இருக்கிறது. அதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். மார்க் 5:26 பார்க்கும்போது அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்து சத்திலும் குணப்படையாமல் அதிக வருத்தப்படும் பொழுது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அநேக வைத்தியர்கள் எந்த ஒரு நோய் வந்தால் அது பல டாக்டர் கிட்ட போடுறது. டாக்டர் இடத்துல கொண்டு போய் என்ன பணத்தை கட்டினாலும் கூட சுகம் கிடைக்கவில்லை. ஒருவன் வியாதிப்பட்டால் சபை மூப்பனரை அழைத்து ஜெபம் பண்ண கடவன் என்று சொல்லப்படுகிறது. வியாதிப்பட்ட உடனே சின்ன சின்ன காரியம் வந்த உடனே போய் ஹாஸ்பிட்டல்ல நிக்கிறது. கடைசியில சாப்பிடுறது கூட பணம் இல்லாதபடி, குடும்பத்தை நடத்த கூட பணம் இல்லாதபடி எல்லா டாக்டர்கிட்ட கொடுத்து கடைசியில நிற்கிறது. அதுவும் சாபக்கேடு. அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் ஜெபிக்கிறதுனாலே வியாதிகள் நீங்கும். நீங்கள் ஜெபிக்கிறதுனாலே கடன் கட்டுகள் அழிந்து போகும். ஆகையாலே உங்கள் ஜெபத்தை நீங்கள் ஜெபிக்கும் போது சாத்தான் கிட்ட வர முடியாது. ஜெபத்தை தடை செய்வதற்கான திட்டத்தை அவன் செய்கிறான். ஜெபிக்க விடாதபடி அவன் பார்த்துக் கொள்வதுதான் அவனுடைய அக்கறை. ஆகையால இந்த சாக்கு போக்கு என்ன தெரியுமா? சாத்தான் செய்கிற தடைதான். ஆகையால் அதை மேற்கொண்டீர்களானால் நீங்கள் கடன் பட்டவர்கள் அல்ல, நீங்கள் கடன் கொடுக்கிறவர்கள். பிறகு இன்னும் என்ன சொல்கிறது என்றால், வருமானத்துக்கு அதிகமாக ஆடம்பரமான காரியத்தை விரும்புவது. தனக்கு வருமானத்துக்கு மிஞ்சி என்னங்க செயல்படுவது. ஆகையால வேதம் சொல்கிறது, சங்கீதம் 119:36, என் இருதயம் பொருள் ஆசைக்கு சேராமல் உமது சாட்சிகளிலே சேரும்படி செய்யோ. இது எதை பார்த்தாலும் எங்க வாங்கினீங்க, இது நல்லா இருக்குது, கண்ணீர் இச்சை, பொருளின் ஆசை. அதனால இந்த பொருள் அந்த பொருள் ஏராளமான பொருளை சேர்த்து வைப்பார்கள். ஆனால் அது யூஸ் ஆகாது. என்றைக்கு யூஸ் ஆகிற பொருட்களை வீட்டிலே வைத்துக் கொண்டு செயல்படாதபடி அடிக்கி வைத்துக் கொண்டு இருப்பதினால இருக்கிற காரியத்தை நீங்கள் சாதிக்காதபடி உங்கள் நாட்களை வீணாக்கி, உங்கள் ஆயுசு நாட்களை வீணாக்கி வீணான பொருட்களை சேகரித்தினாலே கடைசியில உங்களை ஜனங்கள் சபிப்பார்கள். நீங்கள் எந்த காரியத்தையும் செய்யாமல் போகிறதுனால ஆகையால உங்களை வாழ்த்த மாட்டார். ஆகையால வரவுக்கு மிஞ்சி செலவுகள் செய்வது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அதற்கு மட்டுமல்ல, பிறர் மெச்சுக்கொள்ள வேண்டும் என்று ஆடம்பரமாக திருமணத்தை நடத்துவது. திருமணம் நடத்துவது தேவ சித்தத்தின்படி எதை செய்ய வேண்டும் என்று சிந்தித்து ஜெபத்தில் இருக்க மாட்டார். யார் யார் என்னென்ன சொல்லுகிறார்களோ
அந்த நேரத்தில் தான் சாங்கியம், அந்த இடத்தில் தான் சடங்குகள், அந்த நேரத்தில் தான் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி இவ்வளவு பொருளை போட வேண்டும், இவ்வளவு சத்தத்தை எடுக்க வேண்டும், இவ்வளவு பணம் அவ்வளவு பணம் என்று சொல்லி ஏராளமான ஜனங்களை ஒரு நாள் சந்தோஷப்படுத்துவதற்கு லட்சக்கணக்கான கடன் பட்டு செய்வார்கள். அதற்காக வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 10:12 என்ன சொல்கிறது பார், ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக் கொள்ளுகிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாகவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். எவ்வளவு கண்டிப்பாய் சொல்கிறது பாருங்க. ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக் கொள்ளுகிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தங்களை அணைத்து கொண்டு தங்களையே தாங்கள் ஒப்பிட்டுக் கொள்ளுகிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆகையாலே பிறருக்காக நாம் பெருமையாய் ஆடம்பரமாய் திருமணம் செய்வது நல்லதல்ல. ஆகையாலே இன்றைக்கு உலகத்தார் அப்படி செய்யலாம். பரிசுத்தவான்களாய் இருக்கிற நாம் எதை செய்ய வேண்டும்? உனக்கு கர்த்தர் ஏராளமாய் தாராளமாய் கொடுத்தான், அவைகளிலே நீ செய்ய வேண்டியதை செய்து காத்துக்கொள். ஆனால் கடன்பட்டு நீ தான் வாழ்க்கை முழுவதுமா கடனாய் இருக்க வேண்டும். அதாவது வாழ்க்கையின் இன்பமாய் ஆரம்பிக்க வேண்டியது, வாழ்க்கையின் தாம்பத்திய உறவுகளில் சந்தோஷமா இருக்க வேண்டியது. ஆனால் கடன் பட்ட பிறகு 5 ஆண்டுகளோ 10 ஆண்டுகளோ அந்த கடனை தீர்ப்பதற்கே உன் வாழ்க்கையை முடிந்துவிடும். உன்னுடைய இளம் பருவத்தின் இன்பத்தை காண முடியாது, துன்பத்தை தான் காண வேண்டும். ஆகையால ஆடம்பரம் இருக்கக்கூடாது. உறவுகள் சொல்லும், இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், இவைகளெல்லாம் பண்ண வேண்டும், அதையெல்லாம் பண்ண வேண்டும். உன்னை குழியிலே தள்ளுகிற வரைக்கும் விடவே மாட்டார்கள். நீ ஜாக்கிரதை உள்ளவனாய் இருக்க வேண்டும், விழிப்புள்ளவனாய் இருக்க வேண்டும். ஆகையாலே திருமணம் ஆடம்பரமாய் மக்கள் மெச்சு கொள்ளுகிற வண்ணமாய் இருக்கக்கூடாது என்று 2 கொரிந்தியர் 10:12 பார்க்கிறோம். தேவையற்ற பொருட்களை வாங்கி வீட்டில குவித்து வைத்தால் அது சாபக்கேடாக இருக்கும். ஆகையாலே யோசுவா 7:22-26 வரைக்கும் நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். யோசுவா 7:22-26. ஆகையாலே அந்த சாபத்தீட்டுள்ளவனை யோசுவா கண்டுபிடித்து அவனை அழித்து போட்டான். தேவனுடைய எரிச்சல் அடங்கியது. ஆகையால எந்த பொருள் உன் வீட்டில் இருக்க வேண்டும், எந்த பொருள் உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடாது என்று இருக்க வேண்டும். ஆகையால இப்படிப்பட்டவர்கள் அடங்காதவர்கள், தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள், ஊழியக்காரனை வார்த்தைகளை கையாளாதவர்கள். ஆகையால் அப்படிப்பட்ட வீடு தரித்திரமாய் இருக்கும், சாபக்கேடா இருக்கும். ஆகையால தேவையற்ற பொருட்கள் உன் வீட்டில் இருந்தால், வேறொரு பொருள், வேற ஒருத்தருடைய பொருள் உன் வீட்டில் இருந்தால் உடனே கொடுத்து விடு. வேறொரு நிலத்தை உன்னிடத்தில் வைத்துக் கொண்டால் அதையும் கொடுத்து விடு. சாபத்தீட்டில உன் வாழ்க்கை இருக்க வேண்டாம். தகுதிக்கு மிஞ்சி பிள்ளைகளுக்கு படிக்க வைக்க வேண்டும் என்று கடன் வாங்குவர். ஆபுக்கு 1:11 நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவனுடைய மனம் மாற அவன் தன் தன் தேவனால் உண்டு என்று சொல்லி மிஞ்சி போய் குற்றவாளி ஆகிறான். சிலர்கிட்ட கேட்டா எங்க ஜெபம் கேட்கப்படுது, நாங்க தவறாக செய்யல, பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு தான் நாங்க வாங்கணும் என்று சொல்லி மிஞ்சி அதிகமான பணத்தை என்ன செய்கிறது வாங்கி, அதனால அவர்கள் கடன்பட்டு மன நொந்து போய் கடைசியில பிள்ளைகள் தங்கள் ஸ்தானத்துக்கு வந்த பிறகு போய்விடுவார்கள். அப்பொழுது அந்த கடனை தீர்க்க முடியவில்லை. நான் தள்ளாடுகிற வயது வந்த பிறகு, விலனற்று போன பிறகு நீங்கள் மிஞ்சின காரியத்தை செய்ததுனால எத்தனை பெற்றோர்கள் எவ்வளவு பாதிப்போடு இருக்கிறார்கள். அன்பானவர்களே, கடைசியாய் சொல்லுகிற சாமுவேல் சாத்விக் சொன்ன மாதிரி, சாத்தான் ஜெபத்தை தவிர வேறொன்றுக்கும் பயப்படுவதில்லை. நீ ஜெப வீரனா இருந்தால் உன்னிடத்தில் கிட்டு சேர மாட்டான். உன்னை சிதறடிக்க வருகிறவனை சிதறடிப்பாய். ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற பலன், அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை உன்னோடு இருக்கும் என்பதை மறந்து விடாது. கர்த்தர் உன்னை மென்மேலுமாய் ஆசீர்வதிப்பாராக. உன் இருதய கதறுதலை கேட்டு உன் வாஞ்சையை நிறைவேற்றுவாராக. உன் ஜெபமே வாஞ்சையா இருக்கட்டும், உன் ஜெபமே ஏக்கமா இருக்கட்டும், உன் ஜெபமே விருப்பமா இருக்கட்டும், உன் ஜெபமே தாகமா இருக்கட்டும், உன் ஜெபமே சிந்தனையா இருக்கட்டும், உன் ஜெபமே பார்வையா இருக்கட்டும்,
உன் ஜெபமே உணர்வா இருக்கட்டும். உன் ஜெபமே எழுப்புதலா இருக்கட்டும். உன் ஜெபமே பெருமூச்சா இருக்கட்டும். உன் ஜெபமே பேச்சா இருக்கட்டும். உன் ஜெபமே செயலாகட்டும். உன் ஜெபமே லட்சியமா இருக்கட்டும். உன் ஜெபமே தரிசனமா இருக்கட்டும். ஜெபியுங்கள், ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். ஒருவர் சொன்னார், ஒரு மந்திரத்தை நான் கற்றுக் கொடுக்கிறேன், 3 மந்திரம் என்றார். அது என்ன என்று கேட்டார். முதல் மந்திரம் ஜெபம், 2வது ஜெபம், 3வது ஜெபம் என்றார். என்ன அர்த்தம்? நம் வாழ்வே ஜெபம். அதனால்தான் இயேசு கிறிஸ்து துவக்கத்திலிருந்து அவர் கடைசி வரைக்கும், சிலுவையில தன் ஜீவனை கொடுக்கிற வரைக்கும் அவர் ஜெபித்து கொண்டே இருந்தார். பிதாவை நோக்கி ஜெபித்து கொண்டே இருந்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் ஜெபம் குன்றி போயிட்டால் தரித்திரம் வந்து சேரும். ஆகையால ஜெபியுங்கள், ஜெயம் பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.